Dear students, very good morning to all. I am P. Rajesh Kannan, Department of Chemistry, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School, இளம்பிள்ளை. ஓகேங்களா, நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஹைட்ராக்சி வழிப்பொருட்கள் மற்றும் ஈத்தர்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ இந்த ஆல்கஹால்களுடைய தயாரிப்பு முறைகள் பார்த்தீங்க, இயற்பியல் பண்புகள் பார்த்துருக்கீங்க, வேதியியல் பண்புகள் பார்த்துருக்கீங்க. வேதியியல் பண்புகளில் இப்போ ஆல்கஹாலினுடைய நீக்க வினைகள், ஆல்கஹாலினுடைய நீக்க வினை எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ், அதாவது இப்போ கருக்கவர் பதிலீட்டு வினையை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா SN1, SN2, SNI அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, யூனி மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க, பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஒற்றை மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினை, இரட்டை மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினை அப்படி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த E1 அண்டு E2. ஓகேங்களா, யூனி மாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன், பை மாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீக்கல் வினைகள் E1 வினை, E2 வினை அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்களுடைய நீக்க வினைகள். ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்கள் என்ன ஆகும் அப்படின்னா மூலக்கூறினுள் நீர் நீக்கம், அதாவது இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலக்கூறினுள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே மூலக்கூறிலிருந்து நீர் மூலக்கூறானது வெளியேற்றப்பட்டால் அவற்றை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூலக்கூறினுள் நடைபெறும் நீர் நீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஆல்கஹால்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கந்தக அமிலம் போன்ற தகுந்த நீர் அகற்றும் விளைபொருட்களுடன் வினைப்படுத்தும் போது அடுத்தடுத்த கார்பன்களின் முறையே காணப்படும் ஹைட்ரஜன் மற்றும் OH ஆகிய இழக்கப்பட்டு கார்பன் இரட்டை பிணைப்புகள் உருவாக்கிறது. ஓகேங்களா, பாஸ்பாரிக் அமிலம், நீரற்ற ஜிங்க் குளோரைடு, அலுமினா முதலியவும் நீர் நீக்க விளைபொருட்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது மூலக்கூறினுள் நடைபெறும் நீர் நீக்கம். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வினைச்செயல் தொகுதி நிறைந்திருக்கிறதுக்கு கார்பனை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வினைச்செயல் தொகுதி சேர்ந்திருக்கிற கார்பனை ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இருக்கிற கார்பன் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பீட்டா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த CH3 நான் இப்படி எழுதுகிறேன், CH2 பாண்டு H பாண்டு CH2 பாண்ட் OH. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ராக்சைடு தொகுதியானது ஆக்சிஜனானது அதிக எலக்ட்ரான் ஆட்ட கவர்த்தன்மை கொண்டதாக இருக்கும். அதனால் என்ன இருக்கும் அப்படின்னா ஹையர் எலக்ட்ரான் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இது OH மைனஸ் ஐனியாக போயிடும், இது H ப்ளஸ் ஐனியாக போய்டும். இந்த பிணைப்பு என்னாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கே போய் சேர்ந்துடும். அப்போ என்னாகும், கார்பனுக்கும் இரட்டை பிணைப்பு உருவாகும், அதாவது அல்கீன்களை உருவாக்கும். அதாவது என்ன பண்ணும், அல்கீன்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்கஹால்கள் அடர் கந்தக அமிலம், அடர் பாஸ்பாரிக் அமிலம். ஓகேங்களா, H3PO4 பாஸ்பாரிக் அமிலத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா H3PO4. ஓகேங்களா, H3PO4. ஓகேங்களா, அலுமினா Al2O3, தோரியா TH2O3 இவைகள் எல்லாமே என்னது அப்படின்னு அப்படின்னா நீர் நீக்க காரணிகள். இப்போ இந்த ஆல்கஹாலை அடர் சல்ஃபூரிக் அமிலத்தின் முன்னிலையில் 443 கெல்வின் வெப்பநிலைக்கு உட்படுத்தும் பொழுது இது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா மூலக்கூறினுள் நீர் நீக்கம் நடைபெற்று அல்கீன்கள் என்ன ஆகும் அப்படின்னு அப்படின்னா உருவாக்குது. ஓகேங்களா, இந்த நீர் நீக்க வழிமுறைகளுக்கான என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வினை வழிமுறை. ஓகேங்களா, அதாவது ஓரிணை ஆல்கஹாலானது E2 வினை வழிமுறையை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்பற்றும். ஈரிணைய மற்றும் முவ்வினை ஆல்கஹால்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா E1 வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, ஓரிணை ஆல்கஹால்கள் E1 வினை வழிமுறையை பின்பற்றும். ஓரிணை ஆல்கஹால்கள் E2 வினை வழிமுறையை பின்பற்றும். முவ்வினைய ஈரிணைய ஆல்கஹால்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா E1 வினை வழிமுறையை பின்பற்றும். ஓகேங்களா, ஓரிணை ஆல்கஹால்கள் E2 வினை வழிமுறையினை பின்பற்றி நீர் அகற்றும் வினைக்கு உட்படுகின்றன. ஓகேங்களா, ஆல்கஹால்கள் இப்போ சல்ஃபியூரிக் அமிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது அமிலம். இந்த ஆல்கஹால் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே லூயி காரமாக செயல்படும். ஓகேங்களா, இப்போ H2SO4 இருக்குது, HSO4 மைனஸ். ஓகேங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னா H ப்ளஸ் அயன் இப்போவே புரோட்டான் சல்ஃபியூரிக் அமிலம் என்ன பண்ணும், புரோட்டானை எளிதில் வழங்கக்கூடியவை. ஏன்னா இவன் பார்த்து அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா வலிமை மிக்க அமிலம், அப்போ புரோட்டானை எளிதில் வழங்கும். இந்த H ப்ளஸ் அயனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா இந்த ஈத்தரில் இருக்கிற ஆக்சிஜன் தன்னிட்டு இருக்கிற ஒரு ஜோடி எலக்ட்ரானை வழங்கி என்ன ஆகும் பார்த்து அப்படின்னா இப்படி ஒரு பிணைப்பை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா ஏற்படுத்தும். ஓகேங்களா, இப்படி என்ன பண்ணுதுங்க பிணைப்பை ஏற்படுத்துது. ஓகேங்களா, புதிய ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தும். இதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் அயனியை நேர்மின் அயனியை உருவாக்கும். ஓகேங்களா, ஆக்சிஜன் மேலே நேர்மின் அயனியை உருவாக்கும். இப்போ
இந்த நேர்மின் அயனி உருவாக்குறதுனால இதில் இருக்கிற பிணைப்பு என்ன ஆகும் அப்படின்னா இதை நோக்கி நகரமடையும் போது என்ன ஆகுது அப்படின்னு அப்படின்னா H2O நீர் மூலக்கூறு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றப்படும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த H+ அயனி வெளியேற்றப்பட்டு இந்த இரட்டை பிணைப்பு என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். இந்த வினைவேகத்தை அளக்கக்கூடிய படி, அதாவது இதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வினைபடு பொருளும் அந்த வினைக்கான காரணி ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன் அண்ட் சப்ஸ்ட்ரேட் ரெண்டுமே என்ன ஆகும் பார்த்து அப்படின்னா அதில் இருக்குது. அதனால தான் இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் நம்ம வந்து E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பை மாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். நீக்க வினை, ஓகேங்களா. அதாவது வினைபடு பொருளும் அந்த வினைபடுக்கு ஒரு காரணியும் ஏன்னா ரெண்டுமே அந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ஸ், ஓகேங்களா. வினைவேகத்தை அளக்கக்கூடிய படியில், ஓகேங்களா. இந்த படி தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா மெதுவாக நடைபெறக்கூடிய படி. அதனால் இது ஸ்டெப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லோ ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது மெதுவாக நடைபெறக்கூடிய படி. அந்த மெதுவாக நடைபெறக்கூடிய படியில் என்னென்ன இருக்குங்க, உங்களுக்கு வினைபடு பொருளும் இருக்குது, அந்த வினைவேக காரணியும் இருக்குது. அதனால் இது என்ன தெரிஞ்சது அப்படின்னா E2 எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஈத்தீன் நமக்கு என்ன ஆகும் பார்த்து அப்படின்னா உருவாகும், ஓகேங்களா. முவ்வினை ஆல்கஹால்கள் மற்றும் ஈரினை ஆல்கஹால்கள் E1 வினை வழிமுறை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்பற்றி நீர் அகற்ற வினையில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்து அப்படின்னா நீர் நீக்க வினையில் ஈடுபடுகிறது, ஓகேங்களா. இதற்கான வினை வழிமுறை கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ட்ரெஷரி பியூட்டைல் ஆல்கஹால், ஓகேங்களா. முவ்வினைய பியூட்டைல் ஆல்கஹாலை எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. இந்த முவ்வினைய பியூட்டைல் ஆல்கஹாலானது என்ன ஆகுது அப்படின்னா படி 1ல் புரோட்டனேற்றம் அடையுது, ஓகேங்களா. ஆல்கஹால்கள் புரோட்டனேற்றம் அடையுது. முன்ன சொன்ன மாதிரியே தான் இந்த H2SO4 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா இந்த H+ அயனி என்ன ஆகும் அப்படின்னா வெளியேற்றப்படும். இந்த H+ அயனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லூயி காரமாக செயல்படும். ஆல்கஹாலானது இங்கே லூயி காரமாக செயல்படும். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் மேல் இருக்கின்ற அந்த ஒரு ஜோடி தனித்த எலக்ட்ரான்களை வழங்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா இது ஒரு பிணைப்பு ஏற்படுது. ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் ஒரு புதிய பிணைப்பு ஏற்படுத்தும். அப்போ இந்த ஆக்சிஜன் மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மின் சுமை உருவாகும். இந்த ஆக்சிஜன் மேலே என்ன ஆகுதுங்க, நேர்மின் சுமை உருவாகிறது, ஓகேங்களா. இப்போ நேர்மின் சுமை உருவாகி இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு அப்படின்னா முதல் படி. அடுத்து பார்த்து அப்படின்னா இரண்டாவது படியில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதான் என்ன ஆகும், இரண்டாவது படி தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக நடைபெறக்கூடிய படி. இந்த மெதுவாக நடைபெறக்கூடிய படியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா அதாவது இரண்டாம் படி என்னது, ஆக்சோனியம் அயனி பிரிகையுற்று கார்பன் நேர் அயனியை உருவாக்குதல். ஆக்சோனியம் அயனியை பிரிகையுற்று இந்த ஆக்சோனியம் அயனி, அதாவது ஆக்சிஜன் மேலே நேர்மின் சுமை இருந்தால் அந்த அயனிக்கு பேர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா ஆக்சோனியம் அயனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சோனியம் அயனி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து அப்படின்னா இங்கே இருக்கின்ற அந்த பிணைப்பு உடைஞ்சு நமக்கு முவினிய கார்போ கேட்டையான என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கும். ட்ரெஷரி கார்போ கேட்டையான உருவாக்கும். இந்த ட்ரெஷரி கார்போ கேட்டையானது ஓரினிய கார்போ கேட்டையான், அதாவது பிரைமரி கார்போ கேட்டையான் மற்றும் ஓகேங்களா செகண்டரி கார்போ கேட்டையான், ஓகேங்களா. இவைகளோட என்ன ஆகும் அப்படின்னா அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஒரு முவ்வினிய கார்போ கேட்டையானது இந்த முவ்வினிய கார்போ கேட்டையான் பார்த்திங்க அப்படின்னா ஓரினிய, ஓகேங்களா, ஓரினிய மற்றும் ஈரினிய கார்போ கேட்டையான்களை விட ஓகேங்களா அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஈரினிய கார்போ கேட்டையான் இது ஹைலி ஸ்டேபிள், ஓகேங்களா. இந்த வினைவேகத்தை அளக்கக்கூடிய படியில் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைபடு பொருள் மட்டும்தான் இருக்குது, அந்த வினைக்கான காரணி இல்லை. அதனால் அது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா யூனி மாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒற்றை மூலக்கூறு நீக்க வினை அப்படின்னு சொல்லுவோம். E1 எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ், யூனி மாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த படி 2 தான் வினைவேகத்தை அளக்கக்கூடிய படி, ஓகேங்களா. இது முவினிய கார்போ கேட்டையான் உருவாக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா படி 3ல் கார்பன் நேர் அயனியிலிருந்து புரோட்டானான நீங்குவதால் அல்கீனை உருவாக்குகிறது, ஓகேங்களா. இப்போ இந்த வினைச்செயல் தொகுதி சேர்ந்திருக்கிற கார்பனை ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்பனை வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். மற்றது எல்லாமே பீட்டா தான். இது பீட்டான்னு எடுத்துக்கலாம், இது பீட்டா டேஷு, இது பீட்டா டபுள் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இந்த வினைச்செயல் தொகுதி இணைஞ்சிருக்கின்ற கார்பன் தான், நல்லா கவனிங்க. இந்த கார்பன் வந்து என்னது, ஆல்ஃபா கார்பன். இதுவும் பீட்டா கார்பனு, இது பீட்டா டேஷு, இது பீட்டா டபுள் டேஷ். நீங்கள் எதை வேணாலும் பீட்டா எடுக்கலாம், பீட்டா டேஷ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 பீட்டா கார்பன்லேயும் என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்குது, ஓகேங்களா. இந்த 3 பீட்டா கார்பன்லேயும் ஹைட்ரஜன் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா எதில் இருக்கிற ஹைட்ரஜனை வேணாலும் நீங்கள் நீக்கலாம். இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை நீக்கி இது பண்ணலாம், இல்லை இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் நீக்கலாம், இல்லை இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் நீக்கலாம். இதில் இருக்கிற ஹைட்ரஜன் வேணாலும்
ஒரு ஹைட்ரஜனை நீங்கள் நீக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனை பொறுத்தவரையிலும் இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது H+ அயனி வெளியேற்றப்பட்டு இந்த பிணைப்பானது, அதாவது கார்பனில் இப்படி 3 பிணைப்புகள் இருக்கும். ஓகேங்களா, 3 கார்பன் வந்து 3 எலக்ட்ரான்களை வழங்கி என்னாகும் 3 ஹைட்ரஜன் அணுக்களோட இந்த மாதிரி பிணைப்பில் ஏற்படுத்தியிருக்கும். இந்த பிணைப்பிலிருந்து ஒரு ஹைட்ரஜன், எந்த ஹைட்ரஜன் வேணாலும் நிற்கலாம், இந்த ஹைட்ரஜன் வேணாலும் நிற்கலாம், இல்லை இந்த ஹைட்ரஜன் நிற்கலாம், இல்லை இந்த ஹைட்ரஜன் நிற்கலாம். 3 ஹைட்ரஜனில் எது வேணாலும் நிற்கலாம். அதே மாதிரி 3 ஆல்ஃபா கார்பனில் இருந்தும் நீங்கள் எந்த ஹைட்ரஜன் வேணாலும் ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்கலாம். சரிங்களா, நீக்கிட்டு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிணைப்பு இங்கே மாற்றம் அடைஞ்சு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கார்பனுக்குமான ஒரு இரட்டை பிணைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. இதுதான் என்ன நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்கீன்கள். ஓகேங்களா, இதனோட ஐயூபேக் பேர் என்னன்னு சொல்லலாம், 1 2 3 கார்பன் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு செயின் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ செயின் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இரண்டாவது தொகுதியில் ஒரு கார்பன் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. அதனால் 2-மெத்தில் ப்ரொப் 1ஈன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எத்தனை கார்பன் இருக்குங்க, இதில் 3 கார்பன் இருக்குது, 1 2. ஓகேங்களா, இதில் 3 கார்பன் இருக்குது. அப்போ ரூட்டோட என்ன வரும், ப்ரொப்பு வரும். ஓகேங்களா, இது வந்து ஓகேங்களா அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். அப்போ என்னென்ன முடியும் அப்படின்னா ஈன்னு முடியும். ஓகேங்களா, ஈன்னு முடியும். ஓகேங்களா, இதில் எதுவும் வினைச்செயல் தொகுதி இல்லை. அதாவது ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி இருக்குது. அப்போ 2-மெத்தில் ப்ரொப்பீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை 2-மெத்தில் ப்ரொப்பு 1ஈன் ஆர் 2-மெத்தில் 1-ப்ரொப்பீன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை 2-மெத்தில் ப்ரொப்பு 1ஈன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நமக்கு விளைபொருள் என்னாகும் அப்படின்னா உருவாகும். அடுத்தது வினைதிறனின் வரிசை. ஓகேங்களா, நீர் அகற்றும் வினையில் ஆல்கஹால்களின் ஒப்பீட்டு வினைதிறன் வரிசை பின்வருமாறு சொல்லலாம். ஓரிணைய, ஈரிணைய, முவ்விணைய அமீன். எது வந்து எளிதில் என்னாகும் அப்படின்னா இந்த நீக்க வினைக்கு ஈடுபடும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா இந்த முவ்விணைய ஆல்கஹால்கள் அதான் ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். முவ்வினை ஆல்கஹால் என்ன ஆகும் அப்படின்னா எளிதில் இந்த நீர் நீக்க வினைக்கு உட்பட்டு நமக்கு என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு அப்படின்னா அல்கீன்களை உருவாக்கும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இந்த கண்டிப்பாக இந்த வினைதிறன் வரிசை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்து அப்படின்னா நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நீரகற்றும் வினையில் ஆல்கஹால்களின் ஒப்பீட்டு வினைதிறன் வரிசையை எழுதுக. ஓரிணைய, ஈரிணைய, முவ்விணைய ஆல்கஹால்கள். ஓகேங்களா, ஓரிணைய ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், ட்ரெஷரி ஆல்கஹால். எதுக்கு வினைதிறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா இந்த முவ்விணைய ஆல்கஹால் தான் எளிதில் நீர் நீக்க வினைக்கு ஈடுபடும். இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன், இல்லை 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓரிணைய ஆல்கஹால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E2 வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும். ஈரிணைய மற்றும் முவ்வினை ஆல்கஹால் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு அப்படின்னா E1 வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும். இதுவும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஓரிணை ஆல்கஹால்கள் ஓகேங்களா நீர் நீக்க வினையில் என்ன வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும், E2 வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும். ஈரிணைய மற்றும் முவ்வினை ஆல்கஹால்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரிணைய E1 நீர்நீக்க வினை என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணும். யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, இப்போ தன்மதிப்பீட்டு வினைகளை பார்ப்போம். பின்வரும் வினைகளில் வினை விளை பொருட்களை கண்டறிக. அவைகளினுடைய ஐயூபேக் பெயர்களை எழுதுக. மேலும் வினையின் வினை வழிமுறையினை குறிப்பிடுக. ஓகேங்களா, இப்போ 3 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்வரும் வினைகளின் வினை விளை பொருட்களை என்னான்னு கண்டுபிடிக்கணும். அவற்றினுடைய ஐயூபேக் பெயர் என்னான்னு எழுதணும். மேலும் வினை வழிமுறையை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிடணும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோபென்டனால். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சைக்ளோபென்டேன் எழுதுவோமா, CH2 பாண்ட் CH2 பாண்டு CH2 பாண்டு CH2 பாண்ட் CH2 பாண்டு CH2 பாண்டு CH2. இதுதான் இது சைக்ளோஹெக்சேன் எழுதிட்டோம். சைக்ளோபென்டனால். ஓகேங்களா, CH2 பாண்டு CH2 பாண்டு CH2 பாண்ட் CH2 பாண்டு CH2 பாண்ட் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சைக்ளோபென்டேன். இப்போ இதில் ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு ஒரு OH தொகுதி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோபென்டனால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது பாண்ட் OH பாண்ட் CH பாண்டு CH2 பாண்டு CH2 பாண்ட் CH2 பாண்டு CH2 பாண்ட் இருக்கும். இதுதான் சைக்ளோபென்டனால். இப்போ சைக்ளோபென்டனால் இந்த OH தொகுதி சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கார்பனை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்பன் கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன். அப்போ இது பீட்டா கார்பனு,
இது பீட்டா டேஷ், பீட்டா டேஷ். இது வேணாலும் பீட்டா எடுத்துக்கலாம், இல்லை இது வேணாலும் பீட்டான்னு எடுக்கலாம், இல்லை இது வேணாலும் பீட்டா டேஷ்னு எடுத்துக்கலாம். அது உங்கள் சௌகரியம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் இந்த பீட்டா கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜனில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன், அதாவது 2 பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய இந்த 4 ஹைட்ரஜனில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா வெளியேற்றப்படலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா CH பாண்டு OH, இங்கே இருக்கிற கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளியேற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னாகும்? இந்த கார்பனில் இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு இங்கே மாற்றமடையும், இங்கே இது மாற்றமடையும். அப்போ நமக்கு என்ன விளைபொருள் உருவாகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, என்ன விளைபொருள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, டபுள் பாண்ட் இப்படி ஒரு விளைபொருள் உருவாகும். அப்படி இல்லை பாருங்கள், நான் இங்கே இருக்கிற கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வெளியேற்றினேன், அதனால் உங்களுக்கு வந்து இப்படி பிணைப்பு இருந்துச்சு. இதுவே பார்த்து அப்படின்னா இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியேற்றிருந்தீங்கன்னா எப்படி வெளியேற்றிருக்கும் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு விளைபொருளை உருவாக்கும். ரெண்டும் ஒன்று தான், எப்படி இருந்தாலும் ஒன்று தான், எப்படி இருந்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு கார்பனு, இது செகண்டு, இது தேர்டு, 4, 5. 5னா என்ன? நம்ம ஐபேக் பேர் எழுதுவோம், பென்ட்டு. இதில் டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் என்னென்னு முடியும் அப்படின்னா ஈன்னு முடியும். பென்டீன். என்ன பென்டீன்? 1 பென்டீன். இது 1 பென்டீன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷினுடைய என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா 1 பென்டீன் கிடைக்கும். 1 சைக்ளோபென்டீன். 1 சைக்ளோபென்டீன் கிடைக்கும். சைக்ளோ பென்ட் 1 ஈன் கிடைக்கும். எப்படி வேணாலும் எழுதலாம். சைக்ளோ வளைய. ஓகேங்களா? சைக்ளோ பென்ட்டு 1 ஈன். இதுதான் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைய ப்ரொப்பீன் கிடைக்கும். அதே மாதிரி இது என்ன வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும் அப்படின்னா, இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அல்லது 2 சப்ஸ்டிடியூட் இருக்குது. அதனால் இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈரினிய ஆல்கஹால். அப்போ ஈரினிய ஆல்கஹால் என்ன வினை வழிமுறை ஃபாலோ பண்ணும்? E1 வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும். எதை ஃபாலோ பண்ணுங்க? E1 வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி ஓகேங்களா, பியூட்டேன் 1 ஆல். இது வந்து எத்தனை கார்பன் இருக்கும்? 4 கார்பன் இருக்கும். பியூட்டேனில் எத்தனை கார்பன் இருக்கும்? 4 கார்பன். 1 2 3 4 கார்பன் உருவாகும். 1 ஆல். அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் OH தொகுதி போட்டுட்டாங்க. ஓகேங்களா? அப்போ செகண்ட் மீதி எத்தனை இருக்கும்? இதனோட வினைதிறன் வந்து 4. இது பார்த்திங்க அப்படின்னா இணைதிறன் 4. ஒன்று வந்து என்ன ஆயிடுச்சு? OH கொடுத்துருச்சு, இன்னொன்று கார்பனோட பிணைக்கப்பட்டிருக்கு. மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்கும். இதில் 2 பக்கத்து கார்பனுக்கு ஒரு இது கொடுத்துருச்சு, இங்கே கொடுத்துருச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மீதி 2 ஹைட்ரஜன் இருக்கும். இதனுடைய இணைதிறன் 4, வேலன்சி 4 இருக்கும். 2 பக்கத்து கார்பன் கொடுத்துருச்சு, ரிமைனிங் பார்த்து அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்கும். இதனுடைய கடைசி கார்பனுடைய இணைதிறன் வந்து 4. 4ல் 1 வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்தில் கார்பன் கொடுத்துருக்கு. மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 ஹைட்ரஜன் இருக்கும். இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா NaBr, சோடியம் புரோமைடு ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிருக்காங்க. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா OH தொகுதி வெளியேற்றப்பட்டு இந்த OH தொகுதிக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன விளைபொருள் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த OH தொகுதிக்கு பதிலாக Br உருவாகும். ஓகேங்களா? இது வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? இது ஒரு பதிலீட்டு வினை. ஓகேங்களா? இது வந்து என்னது? ஓரிணை ஆல்கஹால். வினை விளைபொருள் என்னது? பியூட்டேன் 1 ஆல் வந்து என்னது? ஓரிணை ஆல்கஹால். இது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? புரோமோ பியூட்டேன் கிடைக்கும். 1 புரோமோ பியூட்டேன் ஆர் பியூட்டைல் புரோமைடு. 1 புரோமோ பியூட்டேன் அல்லது என்ன ஆகும் அப்படின்னா பியூட்டைல் புரோமைடு என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். பியூட்டைல் புரோமைடு உருவாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஓரிணை ஆல்கஹால். இப்போ ஓரிணை ஆல்கஹால் என்ன வினை முறையை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா SN2 வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும். இது என்ன இது ஃபாலோ பண்ணும்? நமக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து SN2 வினை வழிமுறையை ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா? இது வந்து என்ன அப்படின்னா பியூட்டேன் 1 ஆளுங்கிறது ஓரிணை ஆல்கஹால். நமக்கு கிடைச்ச வினை விளைபொருள் என்னது? பியூட்டேன் 1 புரோமோ பியூட்டேன் ஆர் பியூட்டைல் புரோமைடு உருவாகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நியோபென்டைல் ஆல்கஹால். ஓகேங்களா? நியோபென்டைல் ஆல்கஹால்.
இந்த நியோபென்டைல் ஆல்கஹால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனு இதனுடைய இணைதிறன் 4. இந்த 4 தொகுதியுமே என்ன இருக்கும் அப்படின்னா பதிலீடு செய்யப்பட்டிருக்கும். அதாவது மெத்தில் தொகுதியால் பதிலீடு செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது CH2OH. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நியோபென்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னங்க நியோபென்டைல் ஆல்கஹால். இதுவும் ஓரிணைய ஆல்கஹால் தான். நியோபென்டைல் ஆல்கஹாலுங்கிறது என்னதுங்க ஓரிணைய ஆல்கஹால் தான். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினைச்சல் தொகுதி இணைஞ்சிருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதுக்கு பக்கத்து கார்பன் வந்து பீட்டா கார்பன். அதில் எதுவுமே ஹைட்ரஜன் இல்லை. காமா கார்பன் 3 காமா கார்பன் இருக்குது. அதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. இது என்ன பண்ணுதுங்க அப்படின்னு பார்த்து அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடுடன் வினையில் ஈடுபடும் போது இதனோட வினையில் ஈடுபடுதுங்க பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடுடன் வினையில் ஈடுபடும் போது PCl5ஓட வினையில் ஈடுபடுது. ஓகேங்களா. வினையில் ஈடுபட்டுச்சுன்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த PCl3 அப்படி எழுதியிருக்கேன். Cl இருக்குது. இந்த பிணைப்பு உடஞ்சிடும். இந்த பிணைப்பு உடஞ்சி என்ன ஆகும் அப்படின்னா POCl3 ஆகும் HCl ஆகும். ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்னது நியோபென்டைல் குளோரைடு உருவாகும். நியோபென்டைல் குளோரைடு. ஓகேங்களா. நியோபென்டைல் குளோரைடு என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். இப்போ இதனுடைய ஐயூபேக் பேர் இப்போ இந்த நியோபென்டைல் ஆல்கஹாலுங்கிறது இது வந்து பொது பெயர். இதனோட ஐயூபேக் பெயர் என்ன அப்படின்னு பார்த்து அப்படின்னா இந்த நியோபென்டைல் ஆல்கஹாலோட ஐயூபேக் பெயர் 1 2 3 2,2 டைமெத்தில் 2,2 டைமெத்தில் propane 1-ol. Propane 1-ol is the product. 2,2 dimethyl propane 1-ol. இதுதான் இதனுடைய ரியாக்டண்ட். இதனுடைய வினை விளைபொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா. வினை விளைபொருள் CH3 bond C bond CH3 bond CH3 bond CH2Cl. இதுதான் நியோபென்டைல் குளோரைடு. இந்த நியோபென்டைல் குளோரைடுங்கிறது பொது பெயர். இதனுடைய ஐயூபேக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,2 டைமெத்தில் குளோரோப்ரோப்பேன். 2,2 டைமெத்தில் குளோரோப்ரோப்பேன் என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். ஓகேங்களா. இதுதான் இதனுடைய ஐயூபேசி பெயர். அடுத்தது ஜெய்சப் விதி. இந்த ஜெய்சப் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து அப்படின்னா மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழும் நீரகற்ற வினைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வினைகளில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாக வாய்ப்பிருக்கும் எனில் அதில் அதிக அளவில் பதிலீடு அடைய வாய்ப்பிருக்குமேயானால் அதிக அளவில் பதிலீட்டு அடைந்த அல்கின் அதாவது நிலைப்புத்தன்மையுடைய அல்கின் முதன்மை விளைபொருளாக உருவாகும். அதாவது மூலக்கூறுகளுக்கு இடையே போட்டிருக்காங்க. இது மூலக்கூறினுள் அதாவது என்ன அப்படின்னா மூலக்கூறினுள் நிகழும் நீரகற்ற வினைகளில் மூலக்கூறினுள் நிகழும் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன். ஓகேங்களா. நீரகற்ற வினையில் நீர் மூலக்கூறு வெளியேற்றப்பட்டு ஓகேங்களா கார்பனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது பாருங்கள். இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த காம்பவுண்ட் கவனிங்க. இதில் இருந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறானது வெளியேற்றப்பட்டு கார்பனுக்கு என்ன ஆகுதுங்க அப்படின்னா இரட்டை பிணைப்பு உருவாகுது. கார்பனுக்கும் பாருங்கள் இரட்டை பிணைப்பு உருவாகுது. இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த நீர் மூலக்கூறுகள் வெளியேற்றப்பட்ட பின்பு கார்பனுக்கும் இரட்டை பிணைப்பு உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி அல்கீன்களை உருவாக்கும். இந்த மாதிரி அல்கீன்களை உருவாக்கும் போது இதில் எது வந்து அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு 3 விளைபொருள் கொடுத்துருக்காங்க. A, B மற்றும் Cங்கிற ஒரு 3 விளைபொருள் உருவாக்கியிருக்காங்க. இதில் எது வந்து அதிக நிலைப்புத்தன்மை கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பதிலீடு அடைந்த இந்த ஒலிஃபின் கார்பன் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். இப்போ இந்த கார்பன் இரட்டை பிணைப்பு பாருங்கள். இதில் 2 பதிலீடு அடைஞ்சிருக்கு. இதில் 2 பதிலீடு மொத்தம் 4 பதிலீடு அடைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் எதுவுமே பதிலீடு இல்லை. அதாவது ஹைட்ரஜனுக்கு பதிலாக எதுவுமே பதிலீடு செய்யப்படலை. ரெண்டுமே ஹைட்ரஜனாக தான் இருக்குது. ஆனால் இங்கே 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 அல்கைல் தொகுதிகள் பதிலீடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பதிலீடு அடைஞ்சிருக்கு. இதில் 4 பதிலீடு அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பார்த்து அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்து அப்படின்னா பதிலீடு அடைஞ்சிருச்சு. இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அந்த மாதிரி
எது அதிக பதிலீடு அடைஞ்சிச்சோ அந்த கார்பன் என்ன இருக்கும் அப்படின்னா அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூலக்கூறினுள் நிகழும் நீரகற்ற வினைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாக வாய்ப்பு இருக்குமே எனில் அதில் அதிக பதிலீடு அடைய வாய்ப்பு இருக்குமாயினால் அது அதிக அளவில் பதிலீடு அடைந்த அல்கீன், அதாவது நிலைப்புத்தன்மையுடைய அல்கீன்கள் முதன்மை விளைபொருளாக உருவாகும். எடுத்துக்காட்டாக 2,2 டைமெத்தில் 3,3 1 2 இதுதான் 3 இது 4 ஓகேங்களா. 3,3 டைமெத்தில் 2 பியூட்டனால் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீர் மூலக்கூறு நீக்கல் வினைக்கு உருவாகுது. நீர் மூலக்கூறு நீக்கல் வினையில் இன்வால்வ் ஆகுது. இது தெளிவாக கரெக்டாக கவனிங்க ஓகேங்களா. தெளிவாக கரெக்டாக கவனிங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் OH தொகுதி. இந்த OH தொகுதி சேர்ந்திருக்கிற கார்பனை ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். இது பீட்டா கார்பன், இது பீட்டா கார்பன். இப்போ இந்த இதை பொறுத்தவரையிலும் இந்த பீட்டா கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. இதில் ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை நமக்கு தெரியும் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஈரிணைய ஆல்கஹால் ஓகேங்களா. அதாவது அந்த OH தொகுதி இணைஞ்சிருக்கின்ற கார்பனில் 2 தொகுதி என்ன இருக்குது அப்படின்னா பதில் இணைஞ்சிருக்கு. அதனால் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈரிணைய ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா என்னது ஈரிணைய ஆல்கஹால். அதாவது இது ஒரு தொகுதி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதி. அதனால் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈரிணைய ஆல்கஹால். இப்போ நமக்கு தெரியும் முதல் படியில் புரோட்டனேற்றம் நடைபெறும். அதாவது இதில் இருக்கிற H+ அயனி இதில் இருக்கிற இதோடு சேர்ந்து நமக்கு புரோட்டனேற்றம் அடைந்த அதாவது ஆக்சோனியம் அயனி என்ன ஆகும் அப்படின்னா உருவாக்கும். இப்போ இந்த ஆக்சோனியம் அயனியில் இருக்குது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிணைப்பு இடமாற்றம் அடைஞ்சு நீர் மூலக்கூறு வெளியேற்றப்பட்டு நீர் மூலக்கூறு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றப்பட்டு கார்போ கேட்டையான உருவாக்கும். கார்பன் நேர் அயனியை உருவாக்கும். இந்த கார்பன் நேர் அயனி என்னது அப்படின்றது அப்படின்னா கார்பன் நேர் அயனியானது ஓகேங்களா செகண்டரி கார்போ கேட்டையான். இது என்னது செகண்டரி கார்போ கேட்டையான் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பதிலீடு அடைஞ்சிருக்கு, இங்கே ஒரு பதிலீடு அடைஞ்சிருக்கு. அதனால் இந்த கார்போ கேட்டையானுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம வந்து ஈரிணைய கார்போ கேட்டையான் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி கார்போ கேட்டையான் இல்லது ஈரிணைய கார்போ கேட்டையான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஈரிணைய கார்போ கேட்டையானுக்கு நல்லா கவனிங்க. இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியேற்றப்பட்டால் இந்த பிணைப்பு இங்கே நகரும். இந்த பிணைப்பு இங்கே நகரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு விளைபொருள் உருவாகும் அப்படின்னா இந்த நீர் நீக்கப்பட்டு நமக்கு ஓகேங்களா கவனிங்க. இந்த இது வெளியேற்றப்பட்டுச்சுன்னா இந்த பிணைப்பு இங்கே நகரடைஞ்சு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கார்பனுக்கும் கார்பனுக்கும் இரட்டை பிணைப்பு உடைய ஒரு அல்கீன் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். இப்போ இந்த இது நம்ம அல்கீன் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது இல்லைங்களா. அந்த இரட்டை பிணைப்பு இருக்கின்ற கார்பனை தான் அல்கீன் கார்பன் அப்படி சொல்கிறோம். இந்த அல்கீன் கார்பனில் இருக்கிற 2 ஹைட்ரஜன் அதாவது CH2 டபுள் பாண்ட் CH2 இது வந்து அல்கீன் ஓகேங்களா எத்திலீன் அப்படி சொல்லுவீங்க. இதில் இருக்கிற அந்த ஹைட்ரஜனை பதிலீடு அடைஞ்சு எத்தனை தொகுதிகள் வேணாலும் கிடைக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜனுமே என்ன ஆகவில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த பதிலீடும் அடையலை அப்படியே இருக்குது. இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ட்ரெஷரி பியூட்டில் தொகுதி வந்து என்ன இருக்குது அப்படின்னா பதிலீடு அடைஞ்சிருக்கு. அப்போ ஒற்றை அல்கீன் பதிலீடு ஒரே ஒரு அல்கைல் தொகுதி என்ன இருக்குது அப்படின்னா பதிலீடு அடைஞ்சிருக்கு இந்த காம்பவுண்டை பொறுத்தவரையிலும் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் ட்ரெஷரி கார்போ கேட்டையான் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் வி கம்பேர் தட் ஆஃப் செகண்டரி அண்ட் தென் பிரைமரி அப்படின்னு சொல்லணும். ஸோ த ட்ரெஷரி கார்போ கேட்டையான் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் வி கம்பேர் தட் ஆஃப் செகண்டரி அண்ட் தென் பிரைமரி. இப்போ இந்த ஈரிணைய கார்போ கேட்டையானை கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா மூவினிய கார்போ கேட்டையான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெத்தில் தொகுதி இங்கிருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு இடப்பெயர்ச்சி அடையலாம் ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் மெத்தில் இடமாற்றம். இப்போ நமக்கு பாருங்கள் இதில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மூவினிய கார்போ கேட்டையான் வந்து உருவாயிடுச்சு ஓகேங்களா. மூவினிய கார்பன் நேர் அயனி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உருவாகிருக்கு. இதை பொறுத்தவரை பாருங்கள் எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் கார்பன் இருக்கா, இது ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்கா, இது ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்கா, மொத்தம் 3 ஆல்ஃபா கார்பன் இருக்குது. நல்லா கவனிங்க. இது ஒரு ஆல்ஃபா கார்பனு, இது ஒரு ஆல்ஃபா கார்பனு, இது ஒரு ஆல்ஃபா கார்பன். இதில் மொத்தம் 3 ஹைட்ரஜன் இருக்குது, இதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது, இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி கவனிங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னா வெளியேற்றலாம், இல்லை இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளியேற்றலாம், இல்லை இந்த ஹைட்ரஜன் வெளியேற்றலாம் ஓகேங்களா.
இப்போ ரெண்டு வகையத்தில் வெளியேற்றுறாங்க. இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியேற்றுறதும் ஒன்று தான், இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளியேற்றுறதும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? கவனிங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் வெளியேற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிணைப்பு இங்கே நகரும். அப்போ நமக்கு என்ன விளைபொருள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு விளைபொருள் உருவாகும். அதாவது இந்த CH3 இருக்குங்களா, CH3. அடுத்தது இந்த CH3 இருக்குங்களா. அடுத்தது இந்த இரட்டை பிணைப்பு இங்கே நகர்ந்து அடைஞ்சிரும். அப்போ இங்கே ஒரு இரட்டை பிணைப்பு உருவாயிடும். இந்த CH3 இங்கே இருக்குது. அடுத்து இந்த CH3 இங்கே இருக்குது. இப்போ எத்தனை பதிலீடு அடைஞ்சிருக்கு பாருங்கள். 4 தொகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னா பதிலீடு அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இன்கேஸ் சார் நான் அப்படி உடைக்க முடியல, அப்படி உடையலை, ஓகேங்களா, வேறு மாதிரி உடைக்கிறேன், எப்படி உடைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை வெளியேற்றுறீங்க. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இரட்டை பிணைப்பு இங்கே நகரும். ஓகேங்களா. இரட்டை பிணைப்பு அங்கே நகர்ந்துச்சுன்னா கவனிங்க. ஓகேங்களா. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா CH2 இருக்கும். CH2 இருக்குங்களா. இந்த பிணைப்பு இங்கே போயிடுச்சு. அப்போ இரட்டை பிணைப்பு உருவாயிடுச்சு. அடுத்தது இந்த கார்பன் இருக்குது, இந்த கார்பன். ஓகேங்களா. இந்த கார்பன் இருக்குது. இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மெத்தில் தொகுதி, இந்த மெத்தில் தொகுதி இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த CH3 குரூப், CH3 குரூப் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பதிலீடு அடைஞ்ச, அதாவது எத்தனை பதிலீடு அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். 1 2 தான் பதிலீடு அடைஞ்சிருக்கு. இதில் இருக்க 2 ஹைட்ரஜனும் என்ன பண்ணல அப்படின்னா பதிலீடு அடையலை. ரெண்டுமே என்ன ஆகும் உங்களுக்கு பதிலீடு அடையலை. ஓகேங்களா. அப்போ இதில் எது அதிக பதிலீடு அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதுதான் அதிக பதிலீடு அடைஞ்சிருக்கு. அது நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 64% கிடைக்குது. இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% தான் கிடைக்குது. இது வெறும் 3% தான் கிடைக்குது. ஏன்னா இதில் 2 பதிலீடு அல்கைல் தொகுதியில் பதிலீடு செய்யப்பட்டிருக்கு. இதில் ஒரே ஒரு அல்கைல் தொகுதி பதிலீடு செய்யப்பட்டிருக்கு. இதில் 4 அல்கைல் தொகுதிகளுமே பதிலீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அதிக பதிலீடு அடைந்த அல்கைல் தொகுதிகளை கொண்ட அல்கீன்கள் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் ஈல்டாக இருக்கும். இதுதான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்சப் விதி சொல்லுது. ஓகேங்களா. இந்த ஜெய்சப் விதி ரொம்ப 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 முக்கியமான ஒரு 5 மதிப்பெண். அதாவது மூலக்கூறினுள் நடைபெறும் நீர் நீக்க வினையில் ஒன்றுக்கு மேற்பட்ட நீர் நீக்க வினையின் மூலம் கார்பன் இரட்டை பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய விளைபொருட்கள் உருவாகலாம். அப்படி உருவாகும் போது எது அதிக பதிலீடு அடைந்த விளைபொருளாக இருக்கோ அதுதான் என்னாகுது அப்படின்னா முதன்மை விளைபொருள்னும், மற்றவைகள் எல்லாமே என்னாகுது அப்படின்னா துணை விளைபொருட்களாகவும் தான் கருதுகிறோம். இந்த விதி தான் ஜெய்சப் விதி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது ஆல்கஹால்களுடைய ஆக்சிஜனேற்ற வினை. ஓகேங்களா. ஓரிணை ஆல்காலை ஆக்சிஜனேட்டர் செஞ்சால் ஆல்டிஹைட் கிடைக்கும். அதை மேலும் ஆக்சிஜனேட்டர் செஞ்சிங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்கும். ஈரிணை ஆல்கால் ஆக்சிஜனேட்டர் செஞ்சிங்கன்னா கீட்டோன் கிடைக்கும். அதை மேலும் ஆக்சிஜனேட்டர் செஞ்சிங்கன்னா அதுவும் கார்பாக்சிலிக் அமிலத்தை தான் உருவாக்கும். முவ்வினை ஆல்கஹால்களை ஆக்சிஜனேட்டர் செஞ்சிங்கன்னா அல்கீன் உருவாகும். அதை மேலும் ஆக்சிஜனேட்டர் செஞ்சிங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீட்டோன் உருவாகும். அதை மேலும் ஆக்சிஜனேட்டர் செஞ்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலம் தான் உருவாகும். இப்போ இது எல்லாமே ஆக்சிஜனேற்ற வினைகள் தான். ஆக்சிஜனேற்றம் என்றால் என்ன? ஆக்சிஜனை சேர்த்தல் அல்லது ஹைட்ரஜனை நீக்குதல். இந்த வினைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்னு சொல்கிறோம். ஆல்கஹால்களை ஆக்சிஜனேற்ற வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த ஆல்கஹால்களை அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட் அல்லது பொட்டாசியம் டைக்ரோமேட் அல்லது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதெல்லாம் ஆக்சிஜனேற்ற காரணிகள். ஓகேங்களா. என்னென்னலாம் ஆக்சிஜனேற்ற காரணிகளாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா சோடியம் டைக்ரோமேட்டு, பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7, ஓகேங்களா, அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட், அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 இவைகள் எல்லாமே வலிமைமிக்க ஆக்சிஜனேற்ற காரணிகள். இந்த வலிமைமிக்க ஆக்சிஜனேற்ற காரணிகளை கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடை செய்யும்போது நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் வெளியேற்றப்பட்டு நீர் மூலக்கூறாக இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து நீர் மூலக்கூறாக வெளியில் போய்டும். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா CH3 இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ CH ஒரு O நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அசிட்டால்டிகைடு உருவாகும். எத்தனேல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னது? எத்தனேல். இது மேலும் நீங்கள் ஆக்சிஜனேட்டர் செஞ்சிங்கன்னா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அசிட்டிக் அமிலத்தை உருவாக்கும். அதுக்கு பேர் எத்தனால் சொல்கிறாங்க அப்படின்னா அசிட்டிக் அமிலத்தினுடைய IUPAC நம்பர் தான் எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். அசிட்டிக் அமிலத்தினுடைய
ஐயூபாக் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தோம்னா எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் எத்தனை கார்பன் எடுத்துக்கிட்டீங்க? 1 2 கார்பன் எடுத்துக்கிட்டீங்க. வினை விளைபொருள் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 கார்பன் இருக்குது. அப்போ எடுத்துக்கிட்ட கார்பனில் எந்த எண்ணிக்கையும் குறையாது. ஓகேங்களா? பிரைமரி ஆல்காலை நீங்கள் ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது ஆல்டிகைடு உருவாகும். மேலும் ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது கார்பாக்சிலிக் அமிலத்தை உருவாக்கும். ஆனால் கார்பனோட எண்ணிக்கையில் என்ன பண்ணாது அப்படின்னா எந்த குறைவும் இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஈரணி ஆல்கால் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈரணி ஆல்கால் ஃபஸ்ட்டு ஆக்சிஜனேட்டர் பண்ணுறீங்க. இந்த 2 ஹைட்ரஜன் நீக்கிறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜனை நீக்குதல் அல்லது ஆக்சிஜனை சேர்த்தலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டர் வினை அப்படின்னு சொல்கிறோம். இது அசிட்டோன். ஓகேங்களா? 2 ஹைட்ரஜன் வினைட்டு அசிட்டோன் உருவாகும். மேலும் இது ஆக்சிஜனேட்டர் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சிஜனேட்டர் கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனுக்கும் இருக்கிற பிணைப்பை என்ன பண்ணும் அப்படின்னா உடைக்கும். இதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 3 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் இங்கே போயிடும். மீதி 2 ஹைட்ரஜன் இருக்கும். அதாவது CH2 இருக்கும். ஒரு ஆக்சிஜனேட்டர் வினையின் போது 3 மூலக்கூறு என்னாகும்? 3 ஆக்சிஜன் அணு என்னாகும் அப்படின்னா உருவாகும். இதில் 2 ஆக்சிஜன் வந்து என்னாகும் அப்படின்னா இதோட சேர்ந்துக்கும். ஒரு ஆக்சிஜன் வந்து என்னாகும் அப்படின்னா இதோட சேர்ந்துக்கும். அப்போ நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா CH3. அடுத்தது CO. அடுத்தது இந்த 3 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு இல்லைங்களா? அந்த ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் இங்கே வந்துருச்சு இல்லைங்களா? அது கிடைக்கும். ப்ளஸ்ஸு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா CH2O2 கிடைக்கும். அதாவது HCOOH ஃபார்மிக் அமிலம் துணை விளைபொருளாக கிடைக்கும். எடுத்துக்கிட்ட கார்பன்கள் ஆரம்பத்தில் எடுத்துகிட்ட கார்பன் எண்ணிக்கை எத்தனை? 1 2 3 கார்பன் இருக்கும். வினை விளைபொருள் எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 தான் என்ன ஆகும் அப்படின்னா உருவாக்கும். அதாவது ஒரு கார்பன் எண்ணிக்கை குறைஞ்சிடும். ஒரு கார்பன் எண்ணிக்கை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதுவே நமக்கு வந்து ஃபைனலாக கார்பாக்சிலிக் அமிலம் வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் பிசிசிங்கிற ஒரு சேர்மத்தை நம்ம சேர்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடுங்க, இது மேலும் ஆக்சிஜனேற்றம் அடையாமல் தடுக்கப்படும். ஓகேங்களா? ஓரணி ஆல்காலாட்டும் சரி ஈரணி ஆல்காலாட்டும் சரி நீங்கள் மேலும் ஆக்சிஜனேற்றம் அடையாமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கமான வினை நிகழ்த்தப்படும் போது முவினி ஆல்கால்களில் அடைவதில்லை. ஆனால் உயர் வெப்பநிலைகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமைக்கு ஆக்சிஜனேற்ற நிலையில் கார்பன் பிணைப்புகளை பிளவரச் செய்து கார்பாக்சிலிக் அமிலங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெறலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிசிசியோடைய இது கேட்பாங்க பிரிடினியம் குளோரோகுரோமேட் சேர்க்கும்போது இது ஆக்சிஜனேட்டரியாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுங்க, கீட்டோன் ஆல்டிகைடையோ இல்லை கீட்டோன்களையோ மட்டும் உருவாக்கும் நிலையிலேயே ஆக்சிஜனேட்டர் வினையை நிறைவு செய்ய பிரிடினியம் குளோரோகுரோமேட் ஆனது ஆக்சிஜனேட்டரியாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இந்த அசிட்டேட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, பொட்டாசியம் பெருமாங்கனேட்டு, ஓகேங்களா, சோடியம் டைக்ரோமேட் இதுக்கு சேர்த்துறதுக்கு பதிலாக இந்த பிரிடினியம் குளோரோகுரோமேட் சேர்த்திங்கன்னா இதில் நமக்கு ஆல்டிகைட் மட்டும்தான் விளைபொருளாக உருவாகும். அதே மாதிரி இதில் கீட்டோன் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா வினை விளைபொருளாக உருவாகும். கார்பாக்சிலிக் அமிலமோ இல்லை அசிட்டிக் அமிலமோ என்ன ஆகாது அப்படின்னா விளைபொருளாக உருவாகாது. அடுத்தது ஸ்வான் ஆக்சிஜனேற்ற வினை. ஓகேங்களா? இதில் ஓரணி ஆல்காலாட்டும் சரி ஈரணி ஆல்காலாட்டும் சரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு மற்றும் குளோரோ ஆக்சால், ஓகேங்களா, ஆக்சாலிக் அமிலத்தில், ஓகேங்களா, COOH பாண்டு COOH இது நம்ம வந்து ஆக்சாலிக் அமிலம்னு சொல்கிறோம். இது 2 மூலக்கூறு PCl5ஓட வினை ஈடுபட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிணைப்பு உடைஞ்சு, ஓகேங்களா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா COCl பாண்டு COCl இதுக்கு பேர் ஆக்சால் குளோரைடு அப்படின்னு பேர். 2 மூலக்கூறு POCl3 உருவாகும். ப்ளஸ் 2 மூலக்கூறு HCl என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். இதைத்தான் இப்படி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சால் குளோரைடு இதுதான் அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, இது ஈரணி ஆல்கால். இந்த ஈரணி ஆல்கால் ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறீங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறீங்க, அப்படியே விளைபொருளை உருவாக்கினா முடிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இங்கே இருக்க நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன், ஓகேங்களா, இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஒரு குளோரின், இங்கே இருக்கிற ஒரு குளோரினோட சேர்ந்து 2 ஹைட்ரஜன் சேர்ந்து 2 HCl வெளியில் போயிடும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே இருக்கிற ஒரு ஆக்சிஜனும் இங்கே இருக்கிற ஒரு கார்பன் மோனாக்சைடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் போயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த கார்பன் மோனாக்சைடு மட்டும் இருக்குது, இங்கே உருவாக்கும். இங்கே ஒரு மெத்தில் தொகுதி, ஒரு சல்ஃபரு, அதனால் டைமெத்தில் சல்ஃபைடு உருவாகும். ஓகேங்களா? இந்த ஆக்சிஜனேட்டர் முறைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வான் ஆக்சிஜனேட்டர் வினை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, இது ஓரணி ஆல்காலாட்டுக்கும் சரி ஈரணி ஆல்காலாட்டு. இப்போ நான் ஒரு ஓரணி ஆல்கால் எடுத்துக்கிறேன், CH3 CH2OH. இது என்ன பண்ணுது அப்படின்னா
CH3 CH2OH ப்ளஸ் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ப்ளஸ் குளோரோ ஆக்சால் ஆக்சைல் குளோரைடு Cl பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் Cl உருவாகும். ஓகேங்களா? Cl உருவாகும். சரிங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ ஓரினை ஆல்கள் ஒரு ஓரினை ஆல்கள் எடுக்கிறேன். CH3 பாண்டு CH2 பாண்டு OH ப்ளஸ்ஸு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ப்ளஸ்ஸு இந்த குளோரோகுயினால் இது எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், அப்போ நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா CH3 பாண்டு CHO உருவாகும். அதே மாதிரி விளைபொருள் தான் உருவாகும். நீங்கள் எந்த ஆல்கஹால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பென்சைல் ஆல் எடுத்துக்கிறேன். C6H5 CH2OH, அதே டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ப்ளஸ் குளோரோகுயின் போட்டுறேன். இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்கன்னா C6H5 பாண்டு CHO பென்சால்டிகைடு வினை விளைபொருளாக உருவாகும். பென்சால்டிகைடு வினை இம்முறையில் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ஆனது ஆக்சிஜனேட்டரியாக பயன்படுகிறது. இது ஆல்கஹால்களை ஆல்டிகைடு மற்றும் கீட்டோன்களாக மாற்றமடைய செய்கிறது. இம்முறையில் ஆல்கஹால்களை டைமெத்தில் சல்ஃபாக்சைடு மற்றும் ஆக்சால்களுடன் வினைபுரிய செய்து பின் ட்ரை எத்தில் அமீனுடன் சேர்க்கை வினையில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்த்துறாங்க. ஓகேங்களா? இது ட்ரை எத்தில் அமீன். ஓகேங்களா? இது ட்ரை எத்தில் அமீன் CH3 பாண்டு CH2. ஓகேங்களா? 3 டைம்ஸு N. இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ட்ரை எத்தில் அமீன் அப்படி சொல்கிறோம். ட்ரை எத்தில் அமீன் அதாவது அமோனியா மாலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனோட இணைஞ்சிருக்கின்ற 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 எத்தில் தொகுதி பதிலீடு செஞ்சிங்கன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரை எத்தில் அமீன் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரை எத்தில் அமீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இது என்னது அப்படின்னா ஸ்வான் ஆக்சிஜனேட்டர். நீங்கள் எந்த ஆல்கஹால் வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 பாண்ட் CHOH பாண்டு CH2 பாண்ட் CH3. ஓகேங்களா? 2 பியூட்டனால், இந்த 2 பியூட்டனால ஸ்வான் ஆக்சிஜனேட்டர் முறைக்கு ஒன்றுமே இல்லைங்க. இந்த OH தொகுதியில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை நீக்குங்க. அதே மாதிரி இந்த கார்பனில் இருக்கக்கூடிய அதாவது வினைச்சல் தொகுதி இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் நீக்கிட்டு அந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஓவை சேர்த்துனீங்கன்னா அதுதான் வினை விளைபொருள். ஓகேங்களா? இதில் இது மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். அதனால் இந்த ஸ்வான் ஆக்சிஜனேட்டர் வினை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வினையாக கருதுகிறாங்க. அதனால் இந்த ஸ்வான் ஆக்சிஜனேட்டர் வினை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெய்சப் விதி இது ரெண்டும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 200% படிச்சிருக்கணும். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஒரு தன் மதிப்பீட்டு வினையை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 2,3 டைமெத்தில் பென்டேன். ஃபஸ்ட்டு பென்டேன் அப்படின்னா 5 கார்பன் இருக்கணும். 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. ஓகேங்களா? 2,3 டைமெத்தில் பென்டேன் 3 ஆல். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 இதுதான் நடுமத்தில் வரும். எப்படி இந்தாண்ட லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னாலும் சரி, இதுதான் நடுமத்தில் இருக்க கார்பனாக வரும். OH இந்த தொகுதியில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா OH இருக்குது. பென்டேன் ஏன்னு முடியுது. அதனால் எல்லாமே ஒற்றை பிணைப்பாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கணும். எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒற்றை பிணைப்பாக தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போ இரண்டாவது கார்பனில் ஒரு இப்போ இது வந்து இந்த OH இப்போ இரண்டாவது கார்பன் இப்படி போட்டிங்கனாலும் இதுதான் இரண்டாவது கார்பனு. இப்போ இரண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி இருக்குது. ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாமே ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க. H3 இங்கே வந்து H. ஓகேங்களா? இந்த இடத்துல எதுவும் வராது. அப்போ இங்கே வந்து H2 இங்கே வந்து CH3 அதாவது CH3 CH பாண்டு CH3 அடுத்தது CH3 கவனிங்க. CH3 பாண்டு CH3 பாண்டு பாண்டு CH3 OH. ஓகேங்களா? CH2 CH3 2,3 டைமெத்தில் 2, இப்படி நம்பர் போட்டிருக்கேன் 1 2 3 4 5 2,3 டைமெத்தில் 3 பென்டனால். இது நீர் மூலக்கூறு நீக்க வினைக்கு உட்படுது. நீர் மூலக்கூறு நீக்க வினைக்கு உட்படும் போது எந்த ஒரு வினைப்பொருள் வந்து அதிக அளவில் என்ன ஆகும் அப்படின்னா வினை விளைபொருளாக இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க.
இதில் பாருங்கள், இது வந்து வினைச்செயல் தொகுதி இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன். அது ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் எதுவுமே ஹைட்ரஜன் இல்லை. இது பீட்டா கார்பன். இதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. இதுவும் பீட்டா கார்பன் தான். அதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் வெளியேற்றப்படலாம், இல்லை இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளியேற்றப்படலாம், இல்லை இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்னாகும், இது வந்து OH- என வெளியேற்றிட்டு இந்த ஹைட்ரஜனை நீக்கினா என்ன விளைபொருள், இந்த பாண்ட் இங்கே போகும். ஓகேங்களா? இல்லை இந்த ஹைட்ரஜனை நீக்கிறீங்கன்னா இந்த பிணைப்பு இங்கே போகும், இல்லை இந்த ஹைட்ரஜன் நீக்கிறீங்கன்னா இந்த பிணைப்பு ஒன்று இங்கே போகும். அப்போ என்ன மாதிரியான விளைபொருள் உருவாகும், அதில் எது வந்து அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும், எது மோர் சப்ஸ்டிடியூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஓகேங்களா நீங்கள் வெளியே இது பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்டாக எழுதி இந்த 3 ப்ராடக்ட்டும் நமக்கு வெளியே எழுதி நம்ம என்ன பண்ணுறோங்க அப்படின்னா அனுப்பி வைக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற ஒரு பீட்டா ஹைட்ரஜன் நல்லா கவனிங்க. இந்த பீட்டா ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா வெளியேற்றப்படலாம். இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியேற்றலாம், இல்லை இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியேற்றலாம். இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியேற்றினா இங்கே வந்து இரட்டை பிணைப்பு உருவாகும். இல்லை சார் எந்த ஹைட்ரஜன் வெளியேற்றணும் அப்படின்னா இங்கே இரட்டை பிணைப்பு உருவாகும். இல்லை இந்த ஹைட்ரஜன் வெளியேற்றினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இரட்டை பிணைப்பு உருவாகும். எங்கே இரட்டை பிணைப்பு உருவானா ஓகேங்களா நமக்கு அதிகமான விளைபொருள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த ஹைட்ரஜனை நீங்கள் வெளியேற்றினீங்கன்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு சப்ஸ்டிடியூட்டு, இது ஒரு சப்ஸ்டிடியூட்டு, இது ஒரு சப்ஸ்டிடியூட்டு, இது ஒரு சப்ஸ்டிடியூட், அதிக பதிலீடு அடைந்த விளைபொருளாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது CH3 பாண்ட் C பாண்டு CH3 டபுள் பாண்ட் C பாண்டு CH3 பாண்டு CH2 CH3 இந்த விளைபொருள் என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். அதாவது 2,3 டைமெத்தில் பென்ட் 2ஈன் 2,3 டைமெத்தில் ஓகேங்களா பென்ட்டு 2ஈன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா விளைபொருளாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்து வீடியோவில் நீங்கள் இது பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் யூர் கோஆப்ரேஷன்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த 2 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிடுங்க. அதே மாதிரி ஆக்சிஜனேட்டர் வினையை படிங்க, நீர் மூலக்கூறு நீக்க வினைகளை பற்றி கண்டிப்பாக தெளிவாக படிங்க. அதாவது ஆல்ஃபா பீட்டா கார்பன், ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஓகேங்களா OH தொகுதி அதாவது வினைச்செயல் தொகுதியும் பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் வெளியேற்றி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீர் மூலக்கூறு வெளியேற்றப்பட்டு விளைபொருள் உருவாகிறத பற்றி தான் இப்போ இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தோம். ஓகேங்களா? இது தெளிவாக படிங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.